ஹாய் காய்ஸ்! இன்னைக்கு எப்படி அன்னபூரணி படத்துல நயன்தாரா செஞ்ச உட்காரை செய்றதுன்னு பார்க்கலாமா? இதுக்காக 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூட 1 கப் அளவு பாசிப்பயிறு சேர்த்து நல்லா மசிச்சு இந்த மாரி வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இன்னொரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. அதில 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 10 முந்திரி பருப்பு சேர்த்து அதை நல்லா கோல்டன் ப்ரவுன் கலர் வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இது கூட இன்னும் 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்குங்க. இப்போ இதில 3 டேபிள் ஸ்பூன் அளவு ரவை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கங்க. இது கூடவே 1 கப் அளவு துருவுன தேங்காய் சேர்த்துக்கலாம். இந்த துருவுன தேங்காவும் அந்த ரவையும் ஃபுல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கையால் கலக்கி விட்டுருங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வறுத்து விட்டு இதை தனியாக எடுத்து வச்சுருங்க. இன்னொரு பேன் எடுத்து 1 கப் அளவு சர்க்கரையும் 1 கப் அளவு தண்ணியும் சேர்த்து கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். எதுக்காக நம்ம அப்படி பண்ணுறோம் அப்படின்னா, அந்த நாட்டு சர்க்கரையில் மண் இருக்கும் இல்லையா, அதங்காட்டி அதை வடிகட்டதுக்காக நம்ம இப்படி பண்ணுறோம். இப்போ இதையும் தனியாக எடுத்து வச்சுருங்க. அதுக்கடுத்தது நம்ம அந்த மசிச்ச பாசிப்பயிறு இருக்கு இல்லையா, அதில் அந்த தேங்காய் துருவலும் ரவையும் சேர்த்தோம்ல, அதையும் சேர்த்துக்கலாம். இது கூட நாட்டு சர்க்கரை சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுருங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கரெக்டாக இந்த பதத்துக்கு வரும்போது அடுப்பை சிம்மில் வச்சுக்குங்க. சிம்மில் வச்சுட்டு நல்லா கலரி விட்டுருங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய்யும் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெயும் சேர்த்திக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து விட்டுட்டு ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சோம்ல அந்த முந்திரி பருப்பு சேர்த்திக்கலாம். அவ்வளோதான், நமக்கு டேஸ்ட்டான உட்காரை ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு? சரி, டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோமா? சூப்பராக இருக்கே! சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.